இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 73:26. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமானவர். தேவனே, நீர் என் பங்கு, நீர் என் சுதந்திரம், நீர்தான் என் மேன்மை, நீர்தான் என் எதிர்காலம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை புகழும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு ஒரு சந்தோஷப்படும், அவருடைய உள்ளம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் தான் என் பங்கு. இந்த உலகத்தில் நமக்கு பெற்றோர்கள் சொத்துக்களையும் சுகங்களையும் சேர்த்து வைக்காமல் சென்றிருக்கலாம். ஒரு சொத்து இருக்கிறவர்கள் பங்கு வைத்துக் கொள்வார்கள். அண்ணனுக்கு இவ்வளவு, தம்பிக்கு இவ்வளவு, அக்காவுக்கு இவ்வளவு என்று சொல்லியெல்லாம். ஒருவேளை நமக்கு அந்த சொத்துகள் பங்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் என் சொத்து, நீங்கள் தான் என் பங்கு என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு என்னென்ன தரணுமோ எல்லாவற்றையும் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடின பொழுது எல்லா போர் வீரர்களையும் அழைத்து, நீங்கள் என் அரண்மனைக்குள்ளே சென்று உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன தேவையோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார். உடனே அத்தனை பேரும், அரண்மனையில் வேலை செய்கிற அத்தனை பேரும் உள்ளே போய் தங்களுக்கு தேவையான செல்வங்கள், பொன், ஆபரணங்கள் என்னென்ன கையில் கிடைக்குதோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வீடே காலி ஆயிற்று, அரண்மனையே காலியாக போச்சு. ஆனால் ஒரே ஒரு போர் சேவகன் மட்டும் ராஜாவினுடைய அருகிலே தனியாக நின்று கொண்டிருந்தான். ராஜா அவனை பார்த்து, நீ போலையா? எல்லாரும் போய் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்களே, நீ மட்டும் என் அருகிலே இருக்கிறாயே, உனக்கு ஒன்றும் வேண்டாமா? என் அரண்மனையிலே உனக்கு எதுவும் தேவையில்லையா? அப்படி அந்த போர் சேவகனிடத்தில் கேட்ட பொழுது அதற்கு அந்த போர் சேவகன் தாழ்மையோடு கூட அந்த ராஜாவின் பாதத்தில் விழுந்து பணிந்து, ராஜாவே, எல்லாரும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உம்மை விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆனால் எனக்கு உம்மை விட்டு பிரிய மனமில்லை. நீரே என்னுடைய பங்கு, நீர்தான் என் சுதந்திரம். உம்மை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அது என் கையில் இருக்கிறது. இந்த பொருள், பொன், வெள்ளி பொருள் இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் அழியாது. உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டும். அதுதான் எனக்கு பெரிய பங்கு. உங்கள் அரண்மனையில் மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன பொழுது ராஜாவின் உள்ளம் அப்படியே உருகிவிட்டது. இப்படியும் ஒரு போர் சேவகனா? எல்லாரும் போகிறாங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடுறாங்க, ஆனால் இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்று அவரை அறியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியினாலே அவனை அந்த தேசத்திற்கே பெரிய மந்திரியாக மாற்றி உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம். உயர்த்தி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ள, உண்மையாக ராஜாவை நேசிக்கக்கூடிய ஒரு போர் சேவகனை இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். இதுபோல தான் நம்மளும் நம்ம ஆண்டவரை, நீர்தான் என் சுதந்திரம், நீர்தான் என் பங்கு என்று நாம் சொல்ல வேண்டும். சங்கீதம் 119:57 வாசிக்கிறோம், கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அவர் நம்முடைய பங்கு என்றும் நீர்தான் என் சுதந்திரம் என்றும் அவரை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாப்பா, நீங்கள் மட்டும் எனக்கு போதும். உங்களுடைய அழியாத சொத்தாகிய உங்கள் அன்பு, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு எல்லாம் எனக்கு போதும் ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய பாத்திரத்தின் பங்காக சுதந்திரமாக இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார். ஒருவேளை நான் முதலாவது சொன்னது போல உலக பிரகாரமாக எந்த சொத்துக்கள், சுகங்கள், பங்கு நமக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தருகிற பங்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த பங்கை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த ராஜா போர்ச்சேவகனுக்கு கொடுத்தது போல அவன் ராஜா மேலே வைத்த ஒரு அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கும் தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்படி வாயிலே எப்பொழுதும் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, உங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும், உங்கள் பங்கு, நீர் தருகிற ஆசீர்வாதம், நீர் தருகிற நன்மைகள் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் சுதந்திரம், நீர்தான் எங்கள் பங்கு. இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எந்த சொத்தோ சுகமோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீரப்பா, நீர்தான் எங்கள் பங்கு என்று உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க, உங்களை நாங்கள் நேசிக்க, உங்களை அதிகமாக நேசிக்க, உலகத்தையோ உலகத்தின் ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ அல்ல, உண்மை நேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எந்த நிலைமையிலும் உங்கள் மேலே இருக்கிற அன்பு எங்களுக்கு சற்றும் குறையக்கூடாது. என் தேவன் தான் எங்கள் சுதந்திரம், அவர்தான் எங்கள் பங்கு, அவர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று உரிமை பாராட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.